பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி கதறி கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்கலாம். திவாகர் பார்வதிக்காக சில விஷயங்கள் பண்றார், அதை பத்தியும் பேசலாம். அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யாரு எந்த இடத்துல இருக்கா, யார் இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை பார்த்துருவோம் மக்களே. வணக்கம் மக்களே. நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக்கும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் பார்வதி நேத்து அந்த 15 பேருக்காக நான் போய் சாரி கேட்கிறேன், அந்த வீட்டில் சாப்பிடாத இருக்கிறதுக்காக சாரி கேட்கிறேன்ற மாதிரி போய் சாரி கேட்டாங்க. வெளியே ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது, திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திவாகர் போயிட்டு பார்வதிக்காக சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. சாப்பிடாம இருந்த பார்வதி அதை பார்த்தவொன்னே குவைட் எமோஷனல் ஆகிட்டு கதறி கதறி அழுறாங்க. என்னடா சடனாக பார்வதி அழுறாங்கன்னு பார்த்தா, ஸோ நான் அவங்க கிட்ட சாரி கேட்டு அவங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் சாரி கேட்டேன், ஓகே. பட் அது சாரி கேட்டால் தான் சாப்பிடுவேன்ற ஒரு மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் இருக்கும்போது நான் அவங்க செஞ்ச சாப்பாடை நான் ஏன் சாப்பிட்ணும், நான்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இதுவாக இருக்குது தெரியுமான்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. ஒரு பக்கம் திவாகர் அதெல்லாம் ஃபீல் பண்ணாத பாரு, ஒன்றுமே இல்லை, ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி அவர் திவாகர் பார்வதி கேர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு 3 மணி நேரம் போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உடஞ்சிட்டாங்க, அவங்க டோட்டலாக பிரேக் டவுன் ஆகிட்டு உடஞ்ச தருணங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ சாப்பிடாம இருக்கும்போது அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்காக எடுத்துன்னு வந்து கொடுத்த தருணங்கள் நல்லா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கூட சாப்பிடலவங்க, எனக்கு சபரி செஞ்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், சபரி எனக்கு நூடுல்ஸ் தெரியா, நீ செஞ்சு தந்தா சாப்பிடுவேன், வேற யாரும் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சு சில விஷயங்கள் நடந்தது போல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பார்வதி மற்றும் திவாகர் என்னதான் கருத்து முரண்பாடு சண்டைகள்லாம் கூட இன்னைக்கு 2-3 வாட்டி முரண்பாடு வந்தாலுமே திரும்ப மீண்டும் மீண்டும் சேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்றது பார்க்கும்போது நல்லாத்தான் இருக்கு அப்படின்றது சொல்லலாம். அதனால நீங்க பார்வதி ஃபேனாவோ திவாகர ஃபேனாவோ மாறிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த பாண்டிங் பார்க்கும்போது என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் இவங்க அவங்களுக்காக இதுங்காங்க பார்க்குற விதம் நல்லா இருந்துச்சு அப்படின்றது தான் என்னோட ஃபீல். அதை நான் சொல்லிடுறேன், ஓகே. அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல முதல் இடத்துல சபரி 23.31%. ஸோ முதல் இடத்துல ஸோ திவாகர் இருந்தாரு, திவாகரை மிஞ்சி சபரி முன்னாடி போயிருக்காரு. ஸோ சபரிக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கத்தானே செய்யும், அவருக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை, ஒரு விதமான பாசிட்டிவ் ஆங்கிள் தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் சீரியல்லாம் நடிச்சிருக்கிறதால அந்த ஃபேன் பேஸ் அவருக்கு சேரதான் தெரியும். அதனால தான் முதலிடத்தில் சபரி இருக்கிறார். 2வது இடத்துல திவாகர் 22.44%. ஸோ திவாகருக்கும் சபரிக்கும் ஒன்று இவரு இல்லை இவரு அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு டஃப்பான ரேஸ் போயிட்டு இருக்கு. டிஃப்ரென்ஸே நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கு. போக போக தெரியும், அது முதல் நாளுன்றதால இப்படி இருக்கு. போக போக திவாகர் மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம், சபரி மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம், அந்த நிலைமையில தான் இருக்கு. இப்போதைக்கு திவாகர் 2வது இடம். 3வது இடத்துல கமருதீன் 11.17. கிட்டத்தட்ட கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு 10,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. கமருதீனுக்குலாம் யாரா ஓட்டு போறதுன்ற மாதிரி நானே ஷாக் ஆனேன். ஆனால் கமருதீனுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்களோ, சீரியல் ஃபேன்ஸ் இருப்பாங்களோ, ஆனால் பிக் பாஸை பார்த்து ஃபேனான்றது டவுட்டு தான். ஆனால் அப்படியே இருந்து கமருதீனுக்கு ஓட்டு போடுறாங்க பாரு, அதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே, 3வது இடம் கமருதீன். 4வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் 800 வாக்குகள் தான் டிஃபரன்ஸு. ஏதோ ஒரு ரீதியில் இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதோ ஒரு ரீதியில் இந்த ஷோக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மிக்சராக இல்லாமல் இருக்காங்க. அந்த ஒரு ரீதியில் வேணால் பார்வதியை பாராட்டலாங்க. இதை தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இந்த ஷோக்காக ஏதோ ஒரு வேலிடிட்டி ப்ரூவ் பண்ணுறாங்களே, காசு வாங்குறதுக்காக உழைக்கிறம்பா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களே, அந்த ரீதியில் வேணால் பாராட்டலாம் பார்வதியை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. மேபி பார்ப்போம், கமருதீனோட மேலே போகிறாங்களா கீழே போகிறாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம், ஓகே. அடுத்து ரம்யா ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் வந்திருக்காங்க. 9.21, 7,800 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்வதிக்கும் ரம்யாக்கும் அதே 800 700 அந்த வாக்கு வங்கிகள் தான் போகுது. ரம்யா மஸ்ட் கண்ட்ரோல் இஸ் டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை இது பண்ணும். ஏன்னா அது எந்த சைடுமே நியாயமா இருக்க மாட்டேங்குது. ஒன்று அவங்களுக்கு நியாயமா இருக்கணும், இல்லை இவங்களுக்கு நியாயமா இருக்கும். 2 சைடுமே கேம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்க போகுது. பட் இப்போதைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபா இருக்காங்க. அடுத்து அரோரா 7.42, 6,300 வாக்குகள். அரோராவோட நிறைய விஷயங்கள் எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணதால அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இப்போ அமையுது, ஓகே. இருந்தாலும் அரோராவும் கொஞ்சம் சேஃப் ஜோன், அந்த ரெட் ஜோனும் இல்லை சேஃப் ஜோனும் இல்லை, அந்த இன்டர்மீடியட் ஜோன்ல வேணா அரோராவை வச்சுக்கலாம் அப்படின்றது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்த 3 பேர் தான் இருக்கிறது டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ். கெமி 5.44, 4,600 வாக்குகள். ஸோ கெமிக்கும் பெருசா போன வாரம் பெரிய அடிகள் தான் விழுந்திருக்கு. அதை விஜய் சேதுபதி கேட்கலன்ற வருத்தமும் பல பேருக்கு இருக்கு. அதனால ஓட்டு வர்றதுக்கு கெமி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பார்ப்போம், நாளைக்கு வேற டால் டாஸ்க்கு அதெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு போகுது. அடுத்து எஃப்ஜே
5.4 4600 வாக்குகள். ஸோ இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிஃப்ரென்ஸ் இருக்கு கெமிக்குமே எஃப்ஜேக்கும். ஸோ எஃப்ஜேவோட ஆட்டிடியூடும் அவருடைய சில வாக்குகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதை இப்படியே பாஸ் பண்ணுறதாருன்னா அவரோட விளைவுகள் பெருசாக இருக்கும் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஃபைனலாக அப்சரா 5.39 4600 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரென்ஸை தான் சொல்கிறேன். ஒரு 50-60 வாக்குகளே இந்த 3 பேர் சர்க்குலேட் ஆகியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் டான்ஸ் ஜோனில் இருப்பாங்க. இப்போ எஃப்ஜே மூலியமா கண்டென்ட் வருமானு கேட்டால் வரும், கிமி மூலியமா கண்டென்ட் வருமானு கேட்டால் வரும். ஆனால் அப்சரா மூலியமா கண்டென்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படியே போச்சுன்னா அப்சரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதி. ஒரு பக்கம் சேனல் இந்த 3 பேர் வராங்கப்பா, ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக சேனல் கெமியை சேவ் பண்ணுவாங்க, விஜேஎஸ் எஃப்ஜே சேவ் பண்ணுவாங்க. அப்போ பரிதாப நிலையில் இருப்பது அப்சரா அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.